வணக்கம் நண்பர்களே. கோசல நாட்டோட வளத்தை பற்றி கம்பர் சொல்கிறாரு. ஆனால் சும்மா சொல்லலைங்க. அப்படி ஒரு கற்பனை, அப்படி ஒரு வர்ணனை கேட்டால் பிரமிச்சு போயிடுவோம். சரி, பாட்டுக்குள்ளே போகலாமா? இதோ அந்த பாட்டு. வரம்பு எலாம் முத்தம் தத்துமடை ஏலாம் பணிலம் மா நீர்க்குரம்பு ஏலாம் செம்பொன் மேதிக்குழி ஏலாம் கள்நீர் கொள்ளை பரம்பு எலாம் பவளம் சாலி பரப்பு ஏலாம் அன்னம் பாங்கர் கரம்பு ஏலாம் செந்தேன் சந்தக்கா ஏலாம் களிவண்டு ஈட்டம். எப்படி இருக்கு? படிக்கும்போதே கண்ணு முன்னாடி ஒரு படம் வரைகிற மாதிரி இல்லையா? கம்பர் நம்மளை கோசல நாட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போது ஒவ்வொன்றா பிரித்து பார்ப்போம். வரம்பு எல்லாம் முத்தம், வயலுக்கு வரப்பு கட்டுவாங்க இல்லையா? அந்த கோசல நாட்டில் வரப்புல எல்லாம் என்ன தெரியுமா இருக்குது? முத்துக்கள். ஆமாங்க, முத்துக்கள் சிதறி கிடக்குதாம். தத்தும் மடையெல்லாம் பணிலம், தண்ணி பாயிற மடை இருக்கும் இல்லையா? அதில் எல்லாம் சங்குகளாம். அலையடிக்கிற மாதிரி தண்ணி வரும்போது அதில் சங்குகள் எல்லாம் மிதந்து வருதாம். என்ன ஒரு காட்சி! மா நீர்க்குரம்பு எல்லாம் செம்பொன், பெரிய பெரிய வாய்க்கால் குளம் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதிலெல்லாம் தண்ணி இல்லையாம், செம்பொன் கட்டி கட்டியாக கிடக்குதாம். தங்கமே ஆறா ஓடுதுன்னு வைங்களேன். மேதி குழியெல்லாம் கழுநீர் கொள்ளை, எருமை மாடுங்க தண்ணியில் குளித்து விளையாடும் இல்லையா? அப்படி எருமைங்க குழி பறிச்ச இடமெல்லாம் என்ன தெரியுமா? செங்கல் நீர் பூக்கள் செக்கச் செவேல்னு பூத்து குலுங்குதாம். சும்மா சொல்லக்கூடாதுங்க. எருமையும் செங்கல் நீரும் செம கான்ட்ராஸ்ட். பரம்பு ஏலாம் பவளம், வயலில் நெல் விளையிறதுக்கு முன்னாடி பரம்பு அடித்து சமப்படுத்துவாங்க இல்லையா? அந்த மாதிரி சமப்படுத்தின இடமெல்லாம் பவளமாம். சிவப்பு கம்பளம் விரிச்ச மாதிரி இருக்குமாம். சாலிப்பரப்பு ஏலாம் அன்னம், நெல் விளையுற வயல்வெளி எல்லாம் பார்த்தா அன்னப்பறவைகள் கூட்டமாக வந்து உட்கார்ந்து இருக்குமாம். வெள்ளை வெளியேர்னு வயல் முழுக்க அன்னமயம். பாங்கர் கிரம்பு எல்லாம் சென் தேன், வயலுக்கு பக்கத்தில் ஒன்றும் பயிர் பண்ணாமல் சும்மா போட்டு வச்சிருக்கிற நிலத்தில் எல்லாம் தேனாராக ஓடுதாம். அதுவும் சாதாரண தேன் இல்லைங்க, செந்தேன். சந்தக்கா எல்லாம் களிவண்டு ஈட்டம், அழகான சோலைகள் எல்லாம் இருக்குது இல்லையா? அதில் எல்லாம் வண்டுகள் ரீங்காரம் பண்ணிட்டு திரியுதாம். அதுவும் சாதாரண வண்டு இல்லைங்க, தேனை குடிச்சிட்டு கும்மாளம் போடுற வண்டுகள். எப்படிங்க இருக்குது கம்பர் கற்பனை? வயல் வரப்பில் முத்தா, வாய்க்காலில் தங்கமா, சும்மா அதகலம் பண்ணிட்டாரு இல்லையா? இதை படிக்கும்போது கோசல நாடு எவ்வளவு வளமாக இருந்திருக்கும்னு நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. இந்த ஒரு பாட்டில் கோசல நாட்டோட மொத்த அழகையும் வளத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டாரு கம்பர். இப்படி ஒரு காட்சியை நீங்கள் உங்கள் ஊரில் பார்த்ததுண்டா? கமெண்ட் பண்ணுங்களேன், தெரிஞ்சுக்கலாம்.